இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டோரண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கனடாக்கு அனுப்புகிறோம், அதாவது ஃபாரின் கண்ட்ரிக்கு. அவங்க வந்து டோட்டலாக 10க்கு 120 கேட்டிருந்தாங்க. இப்போ செக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 60. அதே மாதிரி அவங்க 4 பிட்டாக கேட்டிருந்தாங்க, 10க்கு 30 10க்கு 30ன்னு சொல்லி 4 பிட்டாக வேணும்னாங்க. ஸோ இதில் 2 பிட் மட்டும் கனெக்ட் பண்ணி செக் பண்ணியிருக்கேன். மீதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்சல் வந்து பேக் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பிட்டு, ஒன்று 10க்கு 60 10க்கு 30 வரும். ப்ளஸ் டேட்டாவுமே ஒரு டேட்டா கேட்டாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேருக்கு இன்னொன்று கொடுத்துருங்கன்னாங்க. எல்லா டேட்டாவுமே 10க்கு 120 தான், நீங்கள் 10க்கு 30 போடலாம். அதே மாதிரி நான் 4 டேட்டா வச்சு, அதாவது அவங்க தனித்தனியாக எஸ்எம்பிஎஸ் போடுறதுனாலே போட்டுக்கலாம்னு சொல்லி எனக்கு கொடுத்துட்டேன். அண்ட் எஸ்எம்பிஎஸ் நம்ம கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க 110 வோல்ட்டில் அவங்க ரன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எஸ்எம்பிஎஸ் அவங்களுக்கு செட் ஆகாது. அதனால் எஸ்எம்பிஎஸ் மட்டும் அவங்க தனியாக போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. மீதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாலாம் ரெடி பண்ணி செக் பண்ணியாச்சு. அப்புறம் ஷீட்டுமே கொடுத்தோம். ஷீட்டுக்கான ஃபிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும்னு எக்ஸ்பீரியன் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அண்ட் பார்சலுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணியாச்சு, பேக் பண்ணி சென்ட் பண்ணியாச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஷீட்டும் வந்து 2 பார்சலாக சென்ட் பண்ணியாச்சு. ஒரு 7 டேஸில் அவங்க ரீச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.